ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு ஆல் இன் ஒன் ரெடிமேட் மெஷர்மெண்ட் சார்ட்டை பற்றி தான் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த ரெடிமேட் மெஷர்மெண்ட் சார்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து குர்த்தி, சுடிதார், அனார்கலி, அதுக்கப்புறம் ஃப்ராக் இந்த மாதிரி பேசிக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து தாராளமாக நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இது. இந்த வீடியோவில் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இதை ஃபுல்லாக இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் வந்து இந்த சைஸஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த சைஸஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் லெட்டர்ஸ்லேயும் வந்து இந்த சைஸஸை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே சமயம் நம்பர்ஸ்லேயும் வந்து சைஸஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரியா, இது நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ எஸ் அப்படின்னா 32 சைஸ் இருக்கவங்க வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே எம் அப்படின்னா 34 இருக்கவங்கெல்லாம் வந்து எம் சைஸு. இப்போ M2 அப்படின்னா 36, எல் அப்படின்னா 38, L2 அப்படின்னா 40, XL அப்படின்னா 42, XXL அப்படின்னா 44. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட சைஸஸ். ஓகே, இந்த நம்பர்ஸ் அப்படின்றது வந்து உங்களோட ஃபுல் செஸ்டோட ரவுண்ட் மெஷர்மெண்ட். ஓகே, இப்போ 32 செஸ்ட் சைஸ் இருக்கவங்க வந்து எஸ் கேட்டகரியில் அடங்குவாங்க. 34 செஸ்ட் சைஸ் உள்ளவங்க வந்து எம் கேட்டகரி. 36 செஸ்ட் சைஸ் இருக்கவங்க M2. அதே மாதிரி தான் உங்களோட ஃபுல் செஸ்ட் வந்து என்ன அளவு இருக்கோ அதுதான் வந்து மேலே வந்து நான் சைஸஸாக வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, மேலே லெட்டர்ஸில் கொடுத்துருக்கேன், கீழே வந்து நம்பர்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ சைஸஸ் அப்படின்ற இதுக்கு நேராக நான் வந்து நம்பர்ஸ்லையும் லெட்டர்ஸ்லையும் ரெண்டுத்துலேயும் வந்து சைஸஸ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாக வந்து நம்மளோட பாடி பார்ட்ஸ். ஓகே, இதையும் வந்து நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஷோல்டர் மெஷர்மெண்ட் அப்படின்றது நம்மளோட ஷோல்டரில் ஒரு போன்லேருந்து இன்னொரு போன் வரைக்கும் நம்ம டேப்பை வச்சு மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் இல்லையா, அது வந்து நம்மளோட ஷோல்டர் மெஷர்மெண்ட். அதுக்கப்புறம் பாயிண்ட் லென்த், ஷோல்டர்லேருந்து நம்மளோட நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்கோ அதை வந்து பாயிண்ட் லென்த் அப்படின்னு வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் செஸ்ட் வித்து, இந்த செஸ்ட் வித்து அப்படின்றது வந்து நம்மளோட ஒரு நிப்பிள்ல இருந்து இன்னொரு நிப்பிள் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் இல்லையா, அந்த மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்து செஸ்ட் வித்து அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் அப்பர் செஸ்ட். ஸோ நான் இப்போ உங்களுக்கு படத்தில் காமிச்சிருக்கேன்ல, நம்மளோட செஸ்ட்டுக்கு மேலே அக்குள் பகுதியை ஒட்டி ஒரு ரவுண்டு மெஷர்மெண்ட் எடுப்போம் இல்லையா, அது வந்து நம்மளோட அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட். ஓகே, அதுக்கப்புறம் ஃபுல் செஸ்ட், நம்மளோட செஸ்டோட நடு பகுதியில் வந்து நம்ம ஒரு ரவுண்டு மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் இல்லையா, அது ஃபுல் செஸ்ட் மெஷர்மெண்ட். அதுக்கப்புறமா நம்மளோட வேஸ்ட்டு ரவுண்டு மெஷர்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஹிப் ரவுண்டு வந்து நம்மளோட பட்டாக் சுற்றி எடுப்போம் இல்லையா, அதுதான் ஹிப் ரவுண்டு. அதுக்கப்புறம் ஹிப் லென்த்து, இந்த ஹிப் லென்த் அப்படின்றது வந்து நம்மளோட ஷோல்டர்லேருந்து நம்மளோட ஹிப் ரவுண்டு பட்டக் சுற்றி ஒரு ரவுண்டு எடுத்தோம் இல்லையா மெஷர்மெண்ட்டு, அது வரைக்கும் உள்ள லென்த்து. அதுக்கப்புறம் ஆமோல் உங்களுக்கு தெரியும், நம்மளோட அக்குள் பகுதியில் நம்மளோட கையை சுற்றி ஒரு ரவுண்டு மெஷர்மெண்ட் எடுக்கிறோம், அது வந்து ஆமோல் மெஷர்மெண்ட் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்லீவ் லென்த், இந்த ஸ்லீவ் லென்த் வந்து நான் எல்லா சைஸ்க்கும் ஓரளவுக்கு மீடியமான ஸ்லீவ் கொடுத்துருக்கேன். ஒரு 5-6 அளவுக்கு வந்து மீடியமான ஸ்லீவ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்லீவ் ஓப்பன், நான் வந்து எவ்வளோ ஸ்லீவ் லென்த்து கொடுத்துருக்கணும் அந்த இடத்துல ரவுண்டு மெஷர்மெண்ட் எடுத்தால் என்ன அளவு வருமோ அதுதான் ஸ்லீவ் ஓப்பன். அதுக்கப்புறம் கேப் ஹைட்டு, நம்மளோட அந்த கையாண்ட கேப் ஹைட் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து கேப் ஹைட். அதுக்கப்புறம் நெக்கோட லென்த்து, ஸோ நெக் லென்த் உங்களுக்கு நல்லா தெரியும், ஸோ நெக் லென்த். அதுக்கப்புறம் காலர், நம்ம வந்து காலர் வச்சோம் அப்படின்னா எல்லா சைஸ்க்கும் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நெக்கோட வித்து, நம்ம நெக் வித் வந்து எல்லா சைஸ்க்கும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுல் லென்த்து, உங்களோட இந்த குர்த்தி, சுடிதார் இது எல்லாத்துக்குமே வந்து ஃபுல் லென்த் வச்சா எவ்வளோ வைக்கலாம் அப்படின்றத வந்து நான் இந்த சைடு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ சைஸஸ்னு கொடுத்துட்டு நான் லெட்டர்ஸ்லையும்
நம்பர்ஸ்லேயும் இந்த சைடு வந்து மேலே வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து நான் வந்து பாடி பார்ட்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லா அளவுகளுடைய மெஷர்மெண்ட்ஸும் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது ஒரு பர்டிகுலரான ஒரு சைஸோட மெஷர்மெண்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி தான் மற்ற எல்லாமே. ஓகே, நான் முதல்ல இந்த எஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த சைஸ்க்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி தான் மற்ற எல்லாமே. சரியா? இப்போ எஸ் சைஸ், அவங்க வந்து எஸ் சைஸ் அப்படின்றவங்க வந்து 32 செஸ்ட் சைஸ் உள்ளவங்க எஸ் கேட்டகரியில் வந்து அடங்குவாங்க. ஓகே, இந்த எஸ் சைஸ் உள்ளவங்களோட ஷோல்டர் வந்து 13.5 ஷோல்டர் வந்து அவங்களுக்கு இவ்வளோ வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த எஸ் சைஸ் உள்ளவங்களோட பாயிண்ட் லென்த்து 9 இருக்கும். அவங்களோட செஸ்ட் வித்து வந்து ஒரு 3.25 அளவுக்கு வந்து இருக்கும். அவங்களோட அப்பர் செஸ்ட் வந்து 31, ஃபுல் செஸ்ட் வந்து 32, வேஸ்ட் ரவுண்ட் வந்து 26, ஹிப் ரவுண்ட் வந்து 36, ஹிப் லென்த் வந்து 21. அதுக்கப்புறம் ஆர்மோல் வந்து 13.5, ஸ்லீவ் லென்த் வந்து 5.5, ஸ்லீவ் ஓப்பன் வந்து 9, கேப் ஹைட் வந்து 3.5, நெக் லென்த் வந்து 6 வரைக்கும் வைக்கலாம் அப்படின்றது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, 6 வரைக்கும் வைக்கலாம் அப்படின்றது. அதுக்கப்புறம் காலர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 13 இன்ச் அந்த மாதிரி வந்து வைக்கலாம். அதுக்கப்புறம் நெக் வித் வந்து 2.5, ஃபுல் லென்த் வந்து அவங்களோட ஒரு சுடிதார் டாப், ஒரு குர்த்தி வந்து அவங்க வேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 40லேருந்து 44 வரைக்கும் லென்த் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ எஸ் சைஸ் உள்ளவங்களோட எல்லா மெஷர்மெண்ட்ஸும் நான் இப்படி வந்து நீளமாக கொடுத்துட்டேன். ஓகே, அதே மாதிரி தான் எம் சைஸ் உள்ளவங்களுக்கு அவங்களோட ஃபுல் மெஷர்மெண்ட்ஸ், அதே மாதிரி M2 சைஸ் உள்ளவங்களுடைய ஃபுல் மெஷர்மெண்ட், அதுக்கப்புறம் எல் உள்ளவங்களுடையது அப்படியே நான் நீளமாக வந்து ஒவ்வொரு சைஸ்க்கும் வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். இப்போ நான் இன்னொன்று கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ எல் சைஸில் இருக்காங்க. இந்த எல் சைஸில் இருக்கவங்க வந்து நம்பர்ஸில் பார்க்கணும் அப்படின்னா 38 சைஸ் உள்ளவங்கள வந்து எல் சைஸ் அப்படின்னு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த எல் சைஸ் உள்ளவங்களோட ஷோல்டர் வந்து 15, ஷோல்டர் 15. ஓகே, அதே மாதிரி அவங்களோட பாயிண்ட் லென்த் வந்து 10.5, செஸ்ட் வித் வந்து 3.75, அப்பர் செஸ்ட் வந்து 37, அதுக்கப்புறமா ஃபுல் செஸ்ட் வந்து 38, வேஸ்ட் ரவுண்ட் வந்து 32, ஹிப் ரவுண்ட் வந்து 42, ஹிப் லென்த் வந்து 21.5, ஆர்மோல் வந்து 16.5, ஸ்லீவ் லென்த் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 6 வரைக்கும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லீவ் ஓப்பன், அதாவது இவங்களுக்கு ஸ்லீவ் லென்த் ஒரு 6 இன்ச் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த 6 இன்ச் லென்த்தில் அவங்களோட ஸ்லீவ் ஓப்பன் வந்து 12 வைக்கலாம். அதுதான் வந்து நான் இப்படி சொல்லியிருக்கேன். ஓகே, கேப் ஹைட் வந்து ஒரு 3.75 அளவுக்கு வந்து கொடுக்கலாம். நெக்கோட லென்த் வந்து ஒரு 7.5லேருந்து 8.5 வரைக்கும் வைக்கலாம். அதுதான் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். காலர் வைக்கிறீங்க அப்படின்னா 14.5 வரைக்கும் வைக்கலாம். நெக்கோட வித் வந்து இவங்களுக்கு ஒரு 2.75 அது வரைக்கும் வந்து நம்ம கொடுக்கலாம். இவங்களோட டாப்போட ஹைட் வந்து 44லேருந்து ஒரு 46 வரைக்கும் கொடுக்கலாம். ஓகேவா, இப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும். அந்தந்த சைஸ்க்கு நேராக அவங்களோட ஃபுல் மெஷர்மெண்ட்ஸ் வந்து அப்படியே வந்து லைனாக வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, எஸ் சைஸ் அப்படின்னா எஸ் சைஸ் உள்ளவங்களுடைய ஃபுல் மெஷர்மெண்ட்ஸ், எம் சைஸ் இருக்காங்கன்னா எம் சைஸ் உள்ளவங்களோட ஃபுல் மெஷர்மெண்ட், அதே மாதிரி M2 இருக்காங்கன்னா M2ஓட ஃபுல் மெஷர்மெண்ட், எல் இருக்காங்கன்னா எல்லோட ஃபுல் மெஷர்மெண்ட், L2 இருக்காங்க அப்படின்னா L2ஓட ஃபுல் மெஷர்மெண்ட். இதே மாதிரி எல்லா கேட்டகரிக்கும் அந்த ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வந்து அவங்களோட ஃபுல் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க எல்லாமே வந்து ஒரு பேசிக்கான டெய்லரிங்க்கான ஒரு மெஷர்மெண்ட் சார்ட் தான். இது இல்லாமல்
நம்ம இன்னும் நிறைய அட்வான்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஃப்ரண்ட்டு டாட்டு, அதுக்கப்புறம் பேக் டாட்டு, சைட் டாட்டு, இந்த செஸ்ட்டு பக்கத்தில் ஒரு சைட் டாட் பிடிப்பாங்க, அது இன்னும் நிறையா இருக்குது. இன்னும் நீங்கள் இந்த ஃபேஷனாக வந்து நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் மெஷர்மெண்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. பட் அதெல்லாம் வந்து நம்ம டெய்லரிங்க்கு வந்து அந்தளவுக்கு தேவைப்படாது. நீங்கள் ரொம்ப டீப்பாக போகிறீங்க அப்படின்னா தான் வந்து அந்த அட்வான்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஒரு பிகினராக பேசிக்காக இருக்கீங்க, ஒரு டெய்லரிங் மட்டும் பண்ணணும் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து தாராளமாக வந்து சரியாக போயிடும். ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னும் வந்து ஸ்லீவ்ஸ்க்கான ரெடிமேட் மெஷர்மெண்ட்ஸு, கிட்ஸ்க்கான ரெடிமேட் மெஷர்மெண்ட்ஸு, பேண்ட்டுக்கான ரெடிமேட் மெஷர்மெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம ஒன்றா வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு பேட்டர்ன் ஆர் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸ் ஏதாவது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.